2-3 நாளைக்கு முதல் லங்காஸ்ரீ நியூஸோட சேர்ந்து நம்மட ரிச்சார்டு கந்தையா பாஸ்கரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார். ஸோ ஓகேவா, இந்த இன்டர்வியூவில் அவர் நிறைய விஷயங்கள், அவரை சுற்றி இருக்கிற நடக்கிற சம்பவங்களுக்கு அவர் கொடுத்த பதில், தன் அரசியல் வருகை, இப்படியான நிறைய விஷயங்களை பற்றி காய்ச்சிருப்பார். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது நான் இவருடைய ஆளுமைகளை காட்டக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்ஸில் உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ முதலாவது எனக்கு இந்த லிஸ்ட்லேயே நான் முதலாவது சொல்லணும்னு நினைக்கிறது, 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு சிறந்த கட்டமைப்பை வழிநடத்தி பெரிய வல்லரசு நாடுகள் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம புகழ்பெற்ற ஒரு இனம், அந்த இனம் நடத்தின கட்டமைப்பை கொண்ட நம்மட தலைவர், இப்படியெல்லாம் இருந்து வந்த நாம. ஸோ இதை அடுத்த தாண்டி ஓகே, நம்மளை இனவாதம் என்ற சித்தரிப்புக்குள்ளே வச்சு நம்மளை முடக்குனா கூட அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட ஆஸ் அ கம்யூனிட்டி நம்மள்கிட்ட என்ன பிளான்ஸ் இருக்குது பில்ட் பண்ணுறதுக்குண்டு ஒரு அரசியல் சார்ந்து நம்மளோட ஆக்களை ஒருத்தருமே அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை. அது கட்டாயம் தேவை ஒரு அரசியல் தலைவருக்கு. ஒரு தமிழ் மக்கள் இவரை பின்பற்றத்துக்கு இந்த விஷயங்கள் இருக்கணும்ன்றதுக்குரிய நோக்கம் அவர் காய்ச்சிருப்பார். ஸோ அது உண்மைக்குமே வரவேற்கத்தக்க முதலாவது விஷயம். ரெண்டாவது, அவர் சில விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். அதில் இந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் என்ன மாதிரி நிதி அலோகேட் பண்ணுறாங்களோ அது என்ன காரணம் அப்படின்னு பேசியிருப்பார். ஓகேவா, நம்மளோட ஒரு மாகாணத்துலேருந்து மத்திய அரசுக்கு நம்ம எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணுறோம், அதாவது வருமானம் நம்ம எவ்வளவு ஈட்டி கொடுக்குறோம் என்றதை பொறுத்தது தான் அவங்களோட பட்ஜெட்டில் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க அலோகேட் பண்ணுற நிதி. ஸோ அதை வழியாக அவர் கிளியராக விளங்கப்படுத்தியிருப்பார். இப்போ வடக்கு கிழக்குன்னு சொல்கிறது ஒரு கடற்கரை ஓரம் உள்ள ஒரு பிரதேசம். ஸோ நம்மளோட முக்கியமான வருமானங்கள் நம்மளோட மீன்பிடி தொழில் ப்ளஸ் நம்மள்கிட்ட இருக்கிற சுற்றுலாத்துறை. ஸோ இது ரெண்டையும் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ இதுக்குரிய இம்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம இருந்து நடந்தாலும் அதுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணுற இடங்கள், அந்த வருமானம் எங்கே காட்டப்படுது என்ற எல்லாமே இந்த தென்னிலங்கை, அதாவது இந்த நம்மளோட கிளம்பு சைடு ஏரியான்றத வடிவாக வருமானங்கள் எல்லாம் அங்கே டேர்ன் ஓவர் ஆகிறதால நம்மளுக்கான அந்த டெவலப்மெண்ட்டுக்குரிய ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணுறது குறைவோ அதுக்கான விளக்கமடியாக சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரீச்சாக வட மாகாணத்தில் ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கான ஒரு நிறுவனமாக இப்போ வளர்ந்து வருது. மூணாவது, ஆஸ் எ என்டர்பிரனியர் அல்லது ஒரு முதலீட்டாளராக அல்லது ஒரு தொழில் முனைவோராக தான் எப்படி இந்த ரீச்சாக்கு வாரதையும், ஒரு முதலீட்டாளர் இங்கே வாராருன்னு சொன்னால் அந்த முதலீடு ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரங்களில் நமக்கு ஒரு அரசியலாகவும் அல்லது மக்கள்ற தலைவராகவும் அல்லது மக்கள்ற சார்பிலையும் இருக்கிற சப்போர்ட்ஸ் அல்லது ஓகே நம்ம அடுத்த ஒரு குளோபலைசேஷனான மார்க்கெட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்படியான விஷயங்கள்லாம் காய்ச்சிருப்பாரு. ஸோ சிம்பிளாக சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஏரியாவில் ரால் பண்ணைகளா அல்லது கனிம வளங்களா, அது அந்த சம்மந்தமான ஃபேக்ட்ரிஸை நம்ம எப்படி நிப்பாட்டுறோம், கொண்டு நம்மளோட விவசாயிகளுக்கு தண்ணிலாம் போயிடும், அல்லது பறவைகளுக்கு ஒழுங்கான தங்குமிடங்கள் இல்லாமல் போயிடும். இப்படியான காரணங்களை நம்ம நிப்பாட்டுறோம். ஸோ அதை தவிர்க்க முடியாது. மக்கள்ற மனம் மாறாத வரைக்கும் நம்ம அதை மாற்ற இயலாண்டு அவர் சிம்பிளாக சொல்லியிருப்பார். அதுவும் உண்மை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த தலைமுறை கிராஜுவேட் பண்ணுறாங்க, ஒன்று கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அல்லது பொறின் போகிறதுக்கான நாட்டம் இருக்குது அப்படின்றது தான் கதைச்சி முடிச்சிருப்பார். ஸோ அது ஒரு உண்மை. இதில் நான் ஒரு ஆஸ் எ கிராஜுவேட்டாக இதில் இருக்கிற பிரச்சனைகள், இப்போ ஏன் ஒரு ஆள் பொறினுக்கு போகிறார் அல்லது ஏன் ஒரு ஆள் பொறினுக்கு போகக்கூடாது அப்படின்ற சம்பவத்தை நான் பின்னுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள்.
மற்றது 4வது, இந்த ரீசாண்ட் நிறுவனத்தில் குறைந்தது இப்போ 400 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு 400 எம்ப்ளாயீஸ் மீன்ஸ் அங்கே 400 குடும்பங்கள் அந்த ரீச்சான்றதால தங்களை அன்றாட செலவுகளை பார்த்து கொள்கிறாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரிபியூஷன் ரீச் இயங்குது. ரீச்சாட ஒரு கண்ட்ரிபியூஷனால் அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது. ஸோ அது பெரிய வரவேற்கத்தக்கது. 400-4000 ஆக வேண்டும். பெரிய பெரிய டேர்ன் ஓவர் வரணும். அந்த டேர்ன் ஓவரை வச்சு கொண்டு வட மாகாணத்துக்குரிய முன்னேற்றங்கள் நடக்க வேண்டும். ஸோ அது ஒரு ஒரு ஆசட் கம்யூனிட்டி அது நமக்கு தேவையான உண்டு. ஓகே, நான் இதுக்குரிய இஷ்யூஸ் அல்லது இதில் என்ன பேக்ரவுண்டில் இருக்குது, இது எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கலாம்ன்றதுக்குரிய நான் எனக்கு கதைக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார், எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வந்தாலும் தமிழர்களுக்கான தீர்வு அப்படின்றது ஒன்று அவ்வளவு இலகுவாக கிடைத்திட முடியாது. ஓகேவா? ஸோ இப்படியா சொல்லி காட்டியிருப்பார். இந்த அனுரா ஆட்சி ஒரு மென்போக்கான அரசியல் செய்கிறாங்க. எஸ், அவங்களோட மென்போக்கு ப்ளஸ் வன்போக்கு, கடும் போக்கு, இந்த 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 வார்த்தை பிரயோகங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ மற்ற அரசாங்கம் மாதிரியான ஒரு கடும் போக்கு இல்லை, உண்மை. அகெயின் நம்ம மென்போக்கில் இருக்கிறாங்கன்றதுக்காண்டி நம்ம நினைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடந்துருமா தமிழர்களுக்கு கேட்டால் இல்லை, நடக்க முடியாது. அது ஒரு துரதிஷ்டம். அகெயின் இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இதை பின்னுக்கு சொல்கிறேன். இந்த 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 விஷயங்கள்லாம் அவர் கதைச்சிருப்பார். ஆனால் நான் சொல்கிற இந்த கதைச்சிருக்காருன்றதெல்லாம் இதெல்லாம் ஆழமான விஷயங்கள். ஸோ அதால் தான் நான் அதை இதுக்குள்ளே கொண்டு வரேன். மற்றது ஒரு ஆஸ் அன் என்டர்பிரினியர் அவர் எப்படி ஒரு லெகசியை பில்ட் பண்ணணுன்றதுக்கான பேசிக் இதில் கொடுத்துருப்பார். அந்த ஒரு உதாரணம் கொடுத்துருப்பார். அந்த 2 இளம் வயது என்டர்பிரினியர்ஸ் அல்ல தொழில் முனைவோர், அவங்க எப்படி அந்த ஒரு 9 சொப்பை வச்சுருக்காங்களோ அதில் அவங்களுக்கு எப்படி ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்தது, அது அவங்கள்ட்ட அவங்க கந்தைய பாஸ்கர்கிட்ட எப்படி அணுகுனாங்க ஆஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பான்சராக அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக. அப்புறம் அவர் கைட் பண்ண விதங்கள், ஓகே உங்களோட பிஸ்னஸில் இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் லொஸ்ட்டில் போனால் கூட, லொஸ்ட்டில் மீன்ஸ் அந்த ரெண்ட்டுகள் அது இதில் உங்களுக்கு போகுதுன்னு சொன்னால் கடனுக்கூடாக. ஸோ நீங்கள் ஏன் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் அப்ளை பண்ணக்கூடாது, இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கிற அந்த ப்ரூஃப் எக்கானமி உங்களுக்கு பேங்க் லோன் தரத்துக்குன்னு சொல்லி அந்த சரியான பிரான்ச்சுக்கு கைட் பண்ண எல்லாம் ஒரு எஸ் எல்லாம் சிம்பிள். ப்ளஸ் அது எல்லாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஓகே, ஸோ இவ்வளவு விஷயங்கள் இவரோட வீடியோவில் நான் சாராம்சமாக எடுத்துக்கொண்ட அவருடைய தூர நோக்கு விஷயங்கள் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ முதலாவது இது இப்படி இருக்குதான்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, 400 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க ரீச்சாவில். பட் 400 எம்ப்ளாயீஸுக்குமான சேலரி ஓகே, சேலரி அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ. பட் அகெயின் ஒரு படித்த குவாலிஃபிகேஷனோ அல்லது படிக்காத ஒரு ஆளுக்காகவோ இன்னும் நம்ம 45,000-50,000 சேலரி கொடுக்குறமாக இருந்தால் அவங்க இங்கே இருந்துட்டு வெளியில் போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ டு சர்வைவ் இன் த கரண்ட் மூமெண்ட், லைக் ஒரு எம்ப்ளாயிக்கு தேவையான ஃபீஸ் ஒரு மினிமம் 85-90 அல்லது 1 lakhs should be there. ஓகே, இதுதான் உண்மை. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி இது இருந்தால் தான் அவன் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அந்த 1 lakhs சொல்கிறது, நான் இங்கேருந்து கொண்டு 1 lakhs கிடைச்சா காணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை. பட் அந்த 1 lakhs சொல்கிறது ஒரு சராசரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் சேலரி, நான் அப்படி சொல்லுவேன். ஓகே, ஸோ அகெயின் இப்போ நீங்கள் சும்மா சிம்பிளாக வச்சுக்கொள்ளுங்க, ஒரு 45,000-50,000 சொன்னால் ரீச்சாக்கு போகிற ஒரு ஆளுக்கு அவன் போகிற போக்குவரத்துக்கு மட்டுமே 4,000-5,000 இருக்கும். இது ஒரு சொந்த வாகனத்தில் போகிறேன்னு சொன்னால் பெட்ரோலுக்கு இதை விட கூட போகும். ஸோ அந்த 40,000 வச்சு கொண்டு ஒரு குடும்பம் நடத்த இயலுமான்னு கேட்டால் கஷ்டம். ஸோ அப்படியான ஒரு பே ஸ்கேல் ஸ்ட்ரக்சர் இருக்குமாக இருந்தால் பெஸ்ட், ரீச்சா பெஸ்ட்.
அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ போக 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 ஒரு விதமான சேலரி ஸ்கேல் ப்ளஸ் அந்த இன்க்ரிமெண்ட் இருக்க போகுது. ப்ளஸ் இது ஒரு பதியப்பட்ட நிறுவனமாக இருந்தால் ரீச்சா அந்த எம்ப்ளாயீஸுக்கு இபிஎஃப் இடிஎஃப் டிடெக்ஷன்ஸ் ஏன்னு சொன்னால் இந்த இபிஎஃப் இடிஎஃப் டிடெக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட், இவங்களுக்கு சேலரி ஸ்லிப்லாம் ஏன் இம்பார்ட்டன் சொன்னால் இவங்க இதை வச்சு கொண்டு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத வரைக்கும் நீங்கள் ரீச்சாக விட்டுட்டு நீங்கள் வேறு வேலை தேடுறது அல்லது வெளியில் போகிற இளைஞர்கள் என்று சொல்கிறது சரியான முடிவு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீச்சா எம்ப்ளாயீஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 9 hours அல்லது 8 hours இதை தாண்டி ஒர்க் பண்ணுற எல்லா இதுக்கும் ஒரு அலவன்ஸ் அல்லது 9 hours 8 hours தான் இவங்களுக்கான ஒர்க் என்வாயன்மெண்ட். இப்போ 400 பேர், இது ஒரு சுற்றுலா விடுகை. ஸோ இதுக்கான மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கும், இதுக்கான ஷிஃப்ட் ரொட்டேஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். ஸோ 2-3 ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்படியான அந்த கல்ச்சர் இருக்குமாக இருந்தால் ஃபாரின் போக தேவையில்லை, ரீச்சாக காணும் யாழ் இளைஞர்களுக்கு இந்த 400 வெகு விரைவில் 4000 வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா அவ்வளவு டேர்ன் அங்கே கட்டாயம் இருக்கும். ஸோ இது என்னுடைய முதலாவது விஷயம். ஓகே, மற்றது அவர் சொல்லியிருக்கிற இன்னும் ஒரு கருத்து, நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் தமிழர்களுக்கான தீர்வு அவ்வளோ இலகுவாக கிடைத்திடாது, அவ்வளோ இலகுவாக கொடுக்கையும் இயலாது. அது யதார்த்தம், அதை விளையும் கொள்ளணும். ஸோ இவன் அனுரவின் ஆட்சியில் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, அது போய் அதுக்கான உதாரணங்கள் தான் இந்த தையட்டி விகாரை, இந்த கிண்ணியாவில் அமைக்கிற விகாரை, இந்த குருந்தூர் மலை விகாரை, அந்த 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 விவரம் இன்னமும் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம். அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்கள் இந்த விஷயத்துக்கு அரசாங்கம் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்ப்பாக அது ஏன் அந்த காணிகள் அபகரிக்கப்படுது, ஏன் அதில் அத்துமீறி விகாரை கட்டுப்படுது என்று கேள்வி அமைத்தாலே இந்த கோட்டாபாய ராஜபக்ச, இந்த மஹிந்த ராஜபக்ச, இந்த அரசாங்கம்தான் 2-3 வருஷத்தில் கவிழ்ந்தாலும் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு அழுத்தம் நேரடியாக கொடுக்குமாக இருந்தால் இந்த 2 வாரம் 1 வாரத்திலேயே இங்கே கொழும்புல பூகம்பம் எழுப்பும். இந்த விஷயம் பெரிய பூதாகரமாகும். ஸோ அதால தான் இவங்களை என்ன செஞ்சாலும் இவங்க சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம இந்த மஹிந்தர ஆட்சியோட நிறைய சிங்கள சகோதரங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, நம்ம இதுக்கு இவங்களுக்கு செஞ்சது பிள்ளைதான் என்றது. பட் அதுக்காக உடனே ஒத்துக்கொண்டுருவாங்க, உங்களை அப்படியே தூக்கி பிடிச்சிடுவாங்க நம்ம கேட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டம். அப்படி இல்லை, அது யதார்த்தம் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். மற்றது நம்மட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நம்மடவனே முன்னுக்கு நிற்கிறான் என்று சொல்கிற அது உண்மை. ஆனால் அதை நம்ம எப்படி பார்த்து கொள்கிறோம் என்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ரீச்சாவில் நடந்த உணவு திருவிழாவில் நடந்த பிரச்சனைகளுக்கு மற்ற ஆக்கள் கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ஸ் அல்லது சஜஸ்ட் பண்ண சொல்யூஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அந்த பிரச்சனையில் நம்ம எப்படி சரி செய்கிறோம், அடுத்த திருவிழாக்களை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மனுஷன் 100% பெர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை. அதுக்காக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணாமல் நம்ம எப்பயும் பெர்ஃபெக்ட் என்ற நினைப்பிலையும் இருந்துடக்கூடாது. ஸோ நம்ம எப்பயும் 100% பெர்ஃபெக்டானலாம் தெரியாது. பட் நம்ம அதை அந்த ப்ராசஸ் ஒரு ஓகே, இது ஒரு விதம் மிஸ்லீட் ஆகி போகுது, இதை கரெக்ட் பண்ணணும், இதை இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே நம்ம இருந்தாலே நம்ம எப்பயும் இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டே போகலாம். ஸோ ஒரு மனுஷனும் ஒரு ஃபிக்ஸ்டான ரேட்டில் ஓகே 100% பெர்ஃபெக்ட் என்று யாரும் இல்லை. ஸோ அப்படியான விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவாக இருந்தோம்னு சொன்னாலே காணும். ஓகே, like we are improving, or we move towards to our goals, the set of goals that we have in mind, or like on the blueprint, so அப்படி சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இப்போ இன்னுமான பேசு பொருள்
மாகாண சபை தேர்தல் வாரீங்களா அல்லது உங்களோட நிலைப்பாடு? ஸோ நம்ம கந்தையா பாஸ்கரன் என்ற ஒரு ஆள் ஒரு பெரிய பிராண்ட் அல்லது எம்பையர் பிஸ்னஸில் உருவாக்கின ஒரு ஆள். ஸோ நெதர்லாண்டில் டாப் 500க்குள்ளே 2010 இருந்து இருக்கிறன்றதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ தமிழ் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள்ல உண்டது. பட் அந்த பெருமை அல்லது அந்த பிஸ்னஸ் எல்லாம் இதுக்குள்ள நம்ம இருக்கிற அந்த 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 ஐடியா அல்லது அங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு த வே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து த வே ஆஃப் யூனோ அந்த அந்த பெர்ஃபெக்டான பிஸ்னஸை டெலிவர் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குதான்றதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதுதான் முக்கியமான விஷயங்கள். இப்போ நான் முந்தி வீடியோவிலெல்லாம் ரீச்சாவை பற்றி என்ன சொல்கிறது விமர்சனங்கள் நிறைய இருக்குன்றதுக்கு காரணங்களே அந்த அங்கே போய் வந்த கஸ்டமர்ஸ் அந்த அவங்களோட பில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ரைட் அப்ஸ் அது இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் போட்ட விஷயங்கள். ஸோ ரீச்சாவை டம்ப் பண்ணணும் அல்லது இதில் வளர்ச்சியை குறைக்கணும்ன்ற பார்வையில் விமர்சனங்களை நம்ம எடுப்பமாக இருந்தால் நம்ம முன்னேற மாட்டோம். அது உண்மை. ஓகே, இங்கே வார கஸ்டமர்ஸ் இதை இப்படி விலை கொள்கிறாங்க, இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஓகே நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கான பிளான்ஸ் அங்கே இருக்குமா இருந்தால் எஸ், பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நம்மளை இன்னும் பிரபல்யமாகவே மாற்றும். ஓகே, ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ் எ சஜஷன்ஸாக ஒரு எம்ப்ளாயி ட்ரைனிங்ஸ் அல்லது நம்மளோட பிஸ்னஸ் அந்த அந்த மைண்ட் செட்டை அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கும் நம்ம கடத்தணும். ப்ளஸ் அவங்க இதை புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இந்த பிஸ்னஸுக்கு இவ்வளவு கீ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது சக்ஸஸுக்கு. ஸோ அதில் ஒரு பார்ட் நம்ம சொல்லலாம் ஒரு எம்ப்ளாயிட ட்ரைனிங் அல்லது அவங்க எப்படி வார கஸ்டமர்ஸோட என்கேஜ் ஆகணும், அவங்களோட நீட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த நீட்ஸ் எப்படி நம்ம ஒரு சர்வீஸாக கொடுக்கலாம், அப்படியான விஷயங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இருக்குமென்னு சொன்னால் அங்கே நல்ல மண்ணு நான் நம்புறேன்னு சொன்னால் அங்கே போகிற ஆக்களில் ட்ரீட் பண்ணுற விதங்களே பிள்ளையாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு முக்கியம். மற்றது மாகாண சபை. ஸோ we can expect கந்தையா பாஸ்கரன் வந்து கட்டாயம் எலெக்ஷனில் நிற்கிறது உறுதி. நாம் அடுத்த மாகாண சபை தேர்தல் யாழ்ப்பாணத்துக்கு கந்தையா பாஸ்கரன் நிற்க போகிறார். இந்த ஆளுமைகள் இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திப்படுத்தின மாதிரியான நடைமுறைகள் திட்டங்களோட இவரோட தேர்தல் பிரசாரங்கள் இருக்குமாக இருந்தால், தேர்தல் பிரசாரங்கள் என்ற தாண்டி இவருடைய மார்க்கெட்டிங் இருக்குமாக இருந்தால், மீடியா மார்க்கெட்டிங் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் அப்படி என்றே சொல்லக்கூடிய ஒரு தகுந்த போட்டியாளர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ see you guys in the next video with another interesting topic.